வணக்கம். போற போக்க பார்த்தா விஜய்க்கு 234 தொகுதிகள்லயும் தேர்தல்ல நிக்கிறதுக்கு ஆள் இருக்காது போல இருக்கு. இந்த 2 கையும் விட்டு நடுத்தெருவுல விழுந்தானா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை விழுந்துட்டான்னு வச்சுக்கங்களேன் எவன் ஒருத்தன். அதாவது எதுக்கு அப்படின்னா, இந்த பனைமரம், தென்னை மரத்துல ஏறுறது கொஞ்சம் பார்த்து ஏறணும். அப்படி இப்படி கூட ஏறிறலாம். நெஞ்சு உறையும் கட்டி புடிச்சு, கிட்டி புடிச்சு அழுது கிழுது ஏறிறலாம். இந்த மட்டைய பிடிக்கிறவன் இருக்கு பார்த்தீங்களா? மட்டைய பிடிக்கல என்ன சிக்கலாங்க அப்படின்னா, மட்டைய பார்த்து பிடிக்கணும். என்ன ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே அது பழுத்த மட்டையா இருக்கும். புடிச்சு தொங்குனோம்னா நம்மள கொண்டாந்து கீழ விட்டுரும். அதோட முதுகு ஒடிஞ்சு போயிடும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில பேர் என்ன பண்ணுவான், மட்டைய பிடிச்சுக்கிட்டு நடுவுல ஏறுறதுக்கு தடுமாறிடுவான். ஏன்னா கருக்கு வெட்டிரும் அப்படின்ட்டு. அங்கே இருந்துகிட்டு அழுதுவான். யாரும் காப்பாத்தவும் முடியாது. என்னடா பண்ணி தொலைறது அப்படின்னா, ஐயையோ! என்னைய காப்பாத்துங்களேம்பான். இதுதான் இப்ப விஜயுடைய நிலைமை. என்ன அப்படின்னா, இந்த புலிவால புடிச்ச கதையா, சினிமாவுல இருக்க இந்த புகழ வச்சு அரசியல்ல அடிச்சு கிழிச்சு நம்ம வந்து தமிழ்நாட்டுடைய பிரதமர் ஆயிரும். தமிழ்நாட்டுடைய அதிபர் ஆயிருவோம். ஏதோ ஒண்ணு அவருக்கு தெரிஞ்சத. அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. முடிவு பண்ணி இப்ப தேர்தல்ல இறங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா கட்சியில என்ன பிரச்சனை அப்படின்னா, தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்கு ஆள் கிடையாது. யார் பண்ணுவா? என்ன பண்ணுவா? எதுக்கு பண்ணுவா? ஏன்னா அவங்களுக்குலாம் என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு தெரியல. ஆதவ அர்ஜுனான்னு ஒரு மலமாடு இருக்கு. சாரி நம்ம அப்படி யாரையும் அப்படி பேசக்கூடாது. ஒரு பெரிய அறிவாளி இருக்காரு. அவர் எதுக்கு கட்சிக்குள்ள வந்தாருன்னா அவருக்கே தெரியாது. அவர் இந்த லாட்டரி இருக்குல்ல, தமிழ்நாட்ட லாட்டரி கொண்டு வரதுக்காக தமிழ்நாட்டுக்குள்ள லாட்டரியை கொண்டு வரதுக்காக வந்தவர். என்ன நம்பிக்கை அப்படின்னா, எப்படியாவது விஜயை முதலமைச்சர் ஆக்கி நம்ம லாட்டரியை கொண்டு வந்துட்டோம்னா சம்பாரிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தவர். அவ்வளவு பெரிய முற்போக்காளரு அவரு அந்த இவரு மலை. ஆதவர்ஜுனா. கட்சிக்குள்ள வந்த ஆளுங்கலாம் பாருங்க. ஒவ்வொரு கட்சியா சுத்திட்டு வந்தவர் இன்னொருத்தர் நிர்மல்குமார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இப்படி ஒரு செட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கட்சிக்குள்ள வந்து சேர்ந்த ஆள் முழுக்க யார் அப்படின்னா, இந்த மலைக்கு ஒன்றவங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மழை திடீர்னு அடிக்கும். போறவன் வர்றவன்லாம் அந்த பஸ் ஸ்டாப்புக்குள்ள ஒண்டுவான். அது ஒருத்தன் குடிகாரனா இருப்பான், ஒருத்தன் உருப்படாதவனா இருப்பான், ஒருத்தன் நல்லவன் வந்து அதுக்குள்ள மாட்டிக்கிருவான். அந்த பஸ் ஸ்டாப்ல பார்த்தீங்கன்னா மழை அடிக்கும். அதுலயே உட்கார முடியாது. இவன் அவன முட்டுவான், அவன் இவன முட்டுவான். கரெக்ட்டா மழை விட்டவன ஒரு புள்ள அங்க இருக்க மாட்டான். இப்ப இதுதான் அந்த கட்சிக்குள்ள கொண்டு வந்து சேர்த்திருக்க விஷயம். சரி வேட்பு மனுத்துக்கு அது மனு வாங்குவாங்கல்ல, அந்த கட்சி இதுல போட்டியிடுறதுக்கு. போட்டியிடுறதுக்கு ரூ. 100 பல பேர் வந்து அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அப்புறம் பார்த்தா மனுவெல்லாம் குப்பை தொட்டிக்கு போயிடுச்சு. ஏன்னா டிக்கெட் வாங்குறவன்ட்ட போயிட்டு, "ஏப்பா நீ எம்எல்ஏக்கு வேட்புமனு தாக்கல் கட்டுறது நிக்கிறதுக்கு கட்சியில மனு போடு." அப்படின்னா அவன் என்ன செய்வான்? ரூ. 100 குடுத்து கட்டிருவான். ரூ. 10,000 குடுத்து அவனால கட்ட முடியுமா? இன்னொன்னு பஸ் ஏறி வரணும். தினமும் இவங்களுக்கு வேலை மெனக்கெட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருப்பான் அவன். அவனுக்கு பொண்டாட்டி இருக்கு, புள்ள இருக்கு, தாய் தகப்பன் கேள்வி கேட்பாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அவனுக்கு. இப்ப அப்படிப்பட்ட வகையில என்னடா பண்ணி தொலைக்கிறது? இந்த கட்சியில நம்ம என்ன செய்யறது? எதுக்கு கட்சிய ஆரம்பிச்சோம்? அப்படின்னு விஜய் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காராம். விஜய் கட்சி மாநாடுகள்லாம் கவனிச்சு மாநாடுன்னு சொல்லப்படாததுக்கு பிறகு இவங்கெல்லாம் மாநாடுன்னு பேர் வச்சுக்கிறாங்க. அதுக்கு பேர் கூட்டம் அப்படின்னு பேரு. அதாவது ஒரு கட்சி கூட்டம் நடத்துறது மேடை போட கூட உங்களால முடியாதா சாமி? இப்ப எப்படின்னா ஒரு பஸ் ஒண்ண கண்டுபிடிச்சிட்டாங்க. யார் அத கண்டுபிடிச்சான்னு தெரியல. அந்த பஸ் வரும்போது வாகனம் மாரியே இருக்கு. அதுக்கு 2 கொம்பு வச்சு விட்ட மாரியே இருக்கு. அது வந்தாலே பல பேர் அலறான். எவன காவு வாங்குமோ? என்ன செய்யுமோ? அப்படின்னு. தலைவன் வந்த உடனே இந்த சினிமாவுல பாருங்க, அந்த போக்கிரி படத்துலலாம் இந்த இப்படி இப்படி தொடையில அடிச்சு பேசுவார்ல. அது மாதிரி தொடையில மட்டும் தான் அடிக்கல. ஏன்னா நிக்கையில தொடையில அடிச்சா சிக்கல். இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில தலைவனுக்கு வீக் ஆயிருச்சு. விழுந்துட்டாருன்னா என்ன செய்யறதுங்கிறதுக்காக அந்த ஏர்போர்ட்ல விழுந்தார்ல. அது மாரி அப்படி அது மாரி எதையாவது ஒண்ணு டக்கு புக்குன்னு பேசிட்டு சிட்டா பறந்துடுறாப்புல. பறக்கையில பல பேர் பயப்படுறான். ஐயையோ! என்ன ஆகுமோ? கொம்பு முளைச்ச வாகனம் வருது அப்படின்னு பயப்படுறான். ஒரு மேடை கூட போடாத ஒரு கட்சி. சமீபத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப சேலத்துல ஒரு உயிர காவு வாங்கிருச்சு. இப்ப வேலூர்ல மேடை போட போறாங்களா? அத பரபரப்பாக்கிட்டாங்க. என்னடா சாமி மேடை ஓடுறது ஒரு பரபரப்பா? ஒரு கட்சி சாதாரணமா இருக்கக்கூடிய கட்சி, மக்களுக்கிட்ட வசூல் பண்ணி செய்யக்கூடிய கட்சி எல்லாம் மேடை போட்டு, செட்டு போட்டு, மக்கள பாதுகாப்பா தொண்டர்கள வர வச்சு அனுப்புறாங்க. ஆனா அத விட்டுட்டு, இப்படி ஒரு கட்சி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு பரிதாபத்தோட இருக்கு. இனி அவர் சினிமாவுக்குள்ள போனான்னு வச்சுக்கங்களேன், சினிமா வேற ஒரு களத்துக்கு போயிருச்சு. சினிமாவே இனிமே ஓடுமாங்கிற கண்டிஷன் இருக்கு. ஏன்? ஒரு ஆளு உண்மையா உட்கார்ந்தான் அப்படின்னா, ஏஐல ஒரு முழு சினிமாவ எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போய்க்கிட்டே இருப்பான். அந்த இடத்துக்கு வந்துருச்சு இன்னைக்கு தொழில்நுட்பம். அப்ப விஜய் எல்லாம் நடிச்சு இனிமே ஓடுமா? அப்படிங்கிற அந்த கண்டிஷன்ல இருக்கு. தமிழ்நாட்டுல பாருங்க, அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்னு யாரும் உருவாகாத அளவுக்கு தமிழ் சினிமா மாறிடுச்சு. அந்த சூழ்நிலை அப்படி இருக்கையில, இங்க தலைவனுக்கு இருக்க இடம் இல்ல, படுக்க பாய் இல்ல. நான் சொன்ன மாரி பனைமரத்த ஏறி மட்டைய பிடிச்சாலும் கதறிக்கிட்டு இருக்காப்புல. மேல ஏறுறதா, கீழ இறங்குறதா, நெஞ்சு உடைஞ்சு போச்சு. ஐயய்யோ! கருக்குக்குள்ள மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற கணக்குல தலைவன் ஒரு பக்கம் தடுமாறிக்கிட்டு இருக்காப்புலன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு சூழ்நிலை இருக்கையில, இன்னொரு பக்கம் யாரும் எதிர்பாராத வகையில நம்ம ஓபிஎஸ் ரொம்ப தெளிவா அடிச்சிட்டாரு. அடுத்து திமுக ஆட்சி தான்
அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டார். அடிச்சா பல பேர் பதறான். ஐயோ என்ன செய்யறது ஏது செய்யறது அப்படின்ட்டு அங்கிட்டு ஒரு பக்கம் ட்வீட் போடுறான். ஒரு சில பேர் ஃபேஸ்புக்கில் வழிய வழியே எழுதுறான். இதை விட இன்னொன்று என்ன அப்படின்னா, பிரேமலதா விஜயகாந்த் திமுக கூட்டணிக்குள்ள உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்து வரைக்கும் பேசாம இருந்தாங்க. அங்க கம்முன்னு இருந்தான் அப்படி பேரம். உள்ள வந்த உடனே பிஜேபி சார்பா போடுறாங்க என்ன, கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது அப்படின்னு. இந்த ஆன்மாவை கண்டுபிடிச்சவன் யார் முதல்ல? கேப்டனின் ஆன்மா மன்னிக்காதுன்னு உனக்கு என்ன தெரியும்? இது எதுக்கு போடுற முதல்ல அப்படின்னு ஒரு சில பேர் கேள்வி கேட்குறாங்க. கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது அப்படின்னா, ஒரு ஆன்மான்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கேப்டனின் ஆன்மா மன்னிக்காதுன்னா ஜெயலலிதா ஆன்மாவும் மன்னிக்காது தானே? இப்போ அப்படி வச்சுக்கோமே. ஒரு கட்சி அதிமுக அப்படிங்கிற கட்சி ஒரு நேரம் லேடியா மோடியா அப்படிங்கிறப்ப ஒரு முதலமைச்சர் வேட்பாளருக்கு எதிர்த்து டஃப் ஃபைட் கொடுத்த செல்வி ஜெயலலிதா அந்த அம்மா கடைசி வரைக்கும் பிஜேபியை நெருங்கவே விடல. பிஜேபி கிட்ட வர்றதுக்கு பயப்பட்டுச்சு, தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள வர்றதுக்கு பயப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட பிஜேபி கிட்ட இன்னைக்கு கொண்ட எடப்பாடி பழனிசாமி கட்சியை அடகு வச்சிருக்காரு. அப்ப எடப்பாடி பழனிசாமியை ஜெயலலிதா ஆன்மா மன்னிக்காது தானே? சரி, இப்படி மோடியா லேடியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுங்க. அப்படி அந்த காத்திரமான இடத்துல வெக்கங்கட்டு போய் பாஜக இப்ப போய் அன்னைக்கு அன்னைக்கு இந்த அம்மா திட்டுனுச்சு. ஒருத்தன் திட்டா நம்ம உள்ள போக மாட்டாங்க. ஒரு அறிவிட்டனே என் வீட்டுக்குள்ள வராதுன்னு சொன்னா என்ன செய்வோம்? போக மாட்டான் வீட்டுக்குள்ள. ஏன்? மான மரியாதை ரோசம் வெக்கம் சூடு சுரணை இருக்குன்ட்டு. ஆனா அப்படி அந்த அம்மா திட்டின பிறகு பாஜக கொள்ளைப்புற வழியா அதிமுக கட்சிய சில்லு சில்லா பிரிச்சு அதுல வந்து இந்த கையில டிடிவி தினகரனை வச்சுக்கிட்டு இந்த கையில அவரு எடப்பாடி பழனிசாமியை வச்சிருக்கு. அப்ப ஜெயலலிதா ஆன்மா பிஜேபியை மன்னிக்காது தானே? அப்ப ஜெயலலிதா ஆன்மா அப்ப ஒரு எடப்பாடி பழனிசாமியை மன்னிக்காது தானே? இவ்வளவெல்லாம் பேசிட்டு நான் தான் அந்த அம்மா பேர்லயே முன்னேற்ற கழகம்னு ஒருத்தர் வச்சிருக்காரு டிடிவி தினகரன். அம்மா முன்னேற்ற கழகம் அந்த கட்சி பேரை மறந்து வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவரை ஜெயலலிதா ஆன்மா மன்னிக்குமா மன்னிக்காத? ஏன்? மொத்தமா புறக்கி சாப்பிட்டது முழுக்க அங்கே இருந்தான். அப்ப ஜெயலலிதா எதிர்த்த அந்த பிஜேபியோடைய வச்சிருக்கக்கூடிய இந்த 3 பேரையும் மன்னிக்குமா ஜெயலலிதா ஆன்மா? மன்னிக்கவே மன்னிக்காது. நான் சொல்லல, அவங்க பாணியில சொன்னோம். அப்படின்னா ஒரு கட்சி கூட்டணி அப்படிங்கிறதுங்க அந்த நேரத்தில் முடிவெடுக்கிறது. அந்த அம்மா என்ன கேட்டாங்க, இவங்க என்ன கேட்டாங்க, எது எப்படி இருந்துச்சோ அந்த அம்மா கரெக்டா திமுக கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்க. திமுக கூட்டணிக்குள்ள வந்தா முதலமைச்சராக இருந்தவர் அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் அடுத்த திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற இடத்துல அவர் ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ என்ன பயம் வந்துருச்சு அப்படின்னா, விஜய் கட்சிக்கு தேர்தலில் நிற்கிறதுக்கு ஆள் கிடையாது. இன்னொன்று எப்படி வழிநடத்த போறாங்கன்னு தெரியல. தேர்தலுங்கிறது ஒரு பெரிய கலை, அது ஒரு பெரிய கணக்கு. அந்த கணக்கை ரொம்ப கரெக்டாக போடணும். ஏன்னா விடிய விடிய போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. சடக்குன்னு போட்டு முடிச்சிடணும் தேர்தலுங்கிற கணக்கை. இல்லைன்னா அடுத்தவன் நம்மளோட கூடுதலாக கணக்கு போட்டு போயிடுவான். அப்போ இந்த தேர்தல் கணக்கில் ஜெயிக்கிறதுக்கான யுக்தியை பயன்படுறதுக்கான எந்த கூறுகளும் யாருக்கிட்டையும் இல்லை. எங்க தவேகாவில் வேற ஒன்றும் இல்லைங்க. அந்த கட்சியில் நீங்கள் நாஞ்சில் சம்பத்னு அண்ணன் இருக்கார். அண்ணனுடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நல்ல திறமையா பேசக்கூடியவர். ஆனால் ஸ்டாண்டர்டாக பேசுவாரா அப்படின்னா சிக்கல். இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுவாரு, நாளைக்கு ஒரு மாதிரி பேசுவாரு. அண்ணனை கொண்டு போய் 234 தொகுதிகளையும் பேச விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா போடுறவனும் போட மாட்டான் ஓட்டு. ஏன்? டக்குன்னு ஒருத்தர் சீண்டி விட்டா ஒரு படத்துல லைட்டா கிச்சு கிச்சுங்கையில ஒரு வடிவேல திட்டுவாரு தெரியுமா, கிச்சு கிச்சு குட்டுனா அது மாதிரி தான் அண்ணன். லேசா சீண்டி விட்டா போதும் அவர் வாட்டுக்கு திட்ட ஆரம்பிச்சிருவார். அப்படி ஒருத்தர் அந்த கட்சிக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு, செங்கோட்டையன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த செங்கோட்டையன் என்ன சூழ்நிலை அப்படின்னா, செங்கோட்டையனுக்கு கட்சிக்கு வந்ததுலேருந்து வாயை பொத்திக்கிட்டு பேசாம இருக்காரு. உண்மையிலே அவர் அந்த கட்சியில தான் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற இந்த சூழ்நிலை இப்ப தெரியுது. இது ரொம்ப முக்கியமான பாவப்பட்ட ஜென்மம்னு ஒருத்தர் இருக்காருங்க தாவேக்காவில். யார் தெரியுமா? புஷி ஆனந்துங்க. இந்த நிர்மல்குமார் வர்றதுக்கு முன்னாடி, யாதவ் அர்ஜுனா வர்றதுக்கு முன்னாடி, அப்புறம் இப்போ வந்திருக்காரு அவர் நாஞ்சில் சம்பத்து வர்றதுக்கு முன்னாடி, செங்கோட்டையன் வர்றதுக்கு முன்னாடி அவர் தாங்க ராஜா. அவர் வச்சது தாங்க சட்டம். இப்போ என்ன அப்படின்னா, வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டையோட அலைகிறாப்புல. அவரை போட்டோ எடுக்க கூட ஆள் கிடையாது. பாவம், பரிதாபங்கள்ல பெரிய பரிதாபத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு ஆள் இல்லை. அண்ணன் ஜீமா எப்பவுமே கத்தக்கூடியவர். அவருக்கு இந்த கத்துனாருனா தான் உடம்பு கொஞ்சம் மூச்சு ஃப்ரீயா வரும்னு சொல்லிக்கிறாங்க. அதனால அண்ணன் ஒரு பக்கம் கத்தக்கூடியவர். அவர் பல மாநாடுகள் நடத்துறவர். இதையும் தாண்டி இன்னைக்கு திமுக கூட்டணி அப்படிங்கிறது பெரிய பலமான கூட்டணியா இருக்கு. இதை பார்த்து பாஜகவுக்கு ஒரு பக்கம் எரியுது அப்படிங்கிறதா யதார்த்தம். வரட்டும், தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு, பார்ப்போம். நன்றி, வணக்கம்.